அன்பானதனுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு கானானுக்கு போகிற அந்த 40 வருட பிரயாணத்துல கர்த்தர் தம்முடைய மக்களை குறைவில்லாமல் நடத்தினார். கண்கள் இருளடையவில்லை, சரீரத்திலே பலன் குன்றி போகவில்லை. அப்படி ஆண்டவர் பாதரட்சை கூட பழமையாய் போகவில்லை, வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. அப்படி கர்த்தர் அவளை ஆச்சரியமாய் குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வந்தார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவளை நடத்தினார். எல்லாருக்கும் ஏராளமான தடைகளை, பிரச்சனைகளை, எதிரிகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. பெரும்பாலானவர்கள் எல்லாருமே முறுமுறுக்கிறார்கள். யோசுவாவும் காலேப்பும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற யோசுவாவும் காலேப்பும் கூட அந்த வனாந்தர பாதையிலே பயணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அமலேக்கியர்களான ஒரு கூட்டம், அமலேக்கியர்கள் யுத்தத்திற்காக வந்தார்கள் முகாந்திரம் இல்லாமல். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் முறுமுறுத்துக் கொண்டிருந்த, எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டிருந்த, எதிர்மறையான எண்ணங்களோடு வாழ்ந்த, வணங்கா கழுத்துள்ள அந்த மக்களுக்கு மாத்திரம் துன்பம் வந்திருந்தால் பரவாயில்லை. உத்தமமாய் பின்பற்றின காலேப்புக்கும் யோசுவாவுக்கும் கூட அந்த வனாந்தர பாதையில எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. தண்ணீர் இல்லாத சூழ்நிலை வந்தது. மாறாய்ந்ததான கசப்பு தண்ணீரை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் கூட அவர்கள் அந்த வனாந்தர பாதையிலே உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். யோசுவாவின் காலேப்பை குறித்து சொல்லப்படுகிற போது அவர்கள் வேறே ஆவி உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கடினமான பாதையிலே நாம் போய்கொண்டிருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக போகிற பாதை கடினமாய் இருந்தாலும் போய் சேருகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள இருவரும் சென்றது போலவே நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெரிதாக அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய சொல் கேட்ட எலியாவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். சாரிபாத் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விதவையை கண்டு கர்த்தர் போஷித்தார். மாத்திரமல்ல, தூதர்களை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் அவரை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், தேவ சித்தம் செய்வதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாது உங்களை நடத்துவாராக.